இன்றைக்கு தோழர் விஎம்எஸ் அவர்களோடு நம்ம விவாதம் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தல் முடிவு என்பது தமிழகத்தில் ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. பிரதான கட்சியாக ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் இருந்து வந்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தன் ஆட்சி பொறுப்பை இழந்திருக்கிறது. அந்த தோல்விக்கான காரணங்களாக ஊடகத்தில் திமுக ஆய்வு செய்ததாக சொல்லக்கூடிய விஷயங்களாக 3 விஷயங்கள் கசிந்திருக்கு. ஒன்று பார்த்தா திமுகவின் உட்கட்சி ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய விஷயம். தோழமை கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விசுவாசமாக இல்லை என்பது போல ஒரு விஷயம் வருது. சொல்லிட்டாங்க, இது முரசொலியிலே சொல்லிட்டாங்க, முரசொலியிலே வந்த விஷயம். அப்புறம் மேலிட கட்சியின் ஆதரவு கீழ்மட்ட தொண்டனுக்கு கிடைக்கவில்லை. இப்படி 3 காரணங்கள் திராவிட ஒரு விஷயத்த 2 விஷயத்த மட்டும் சொல்லியிருக்காங்க, ஒரு விஷயத்த சொன்னதாக நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இதை பத்தி நம்முடைய தோழர் விஎம்எஸ் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். தோழர்களே, இந்த தேர்தல் அதோட முடிவுகள் இவை அனைத்துமே இந்த ஊடகங்கள் சொல்ற மாதிரி நம்ம அதை பார்ப்பது சரியில்லை என்பது என்னுடைய முதல் கருத்து. அதாவது ஏதோ ஒரு சினிமா நடிகர் தன்னுடைய நடிப்பு திறமையையும் அப்புறம் பல்வேறு விதமான பிரச்சாரத்தின் மூலமும் அவரை செல்வாக்கை திரட்டி விட்டார் என்று சொல்வதும், மற்ற கட்சிகள்லாம் இதை பற்றி ஒவ்வொரு நிபுணர்கள் என்ன சொல்றாங்க, ஆளுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க, உளவியல் சமூக உளவியல் காரணம்னு சொல்றாங்க. ஆனா மார்க்சிஸ்டுகள் இதை எப்படி பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய, நம்ம எப்படி பார்ப்போம், எந்த அரசியல் மாற்றமோ அனைத்துமே வர்க்க போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் பார்க்கணும். நீங்க வர்க்க போராட்டம் உடனே தொழிலாளி முதலாளி சண்டைன்னு மட்டும் இல்லை. வர்க்க போராட்டம் என்பது வரலாறு முழு நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் என்ன சித்தாந்தம் இருக்கிறது என்பதுதான் முக்கியம். இப்போ ஒரு விவசாயி போராடினான்னா அவன் நிலவாணும்னு கேட்பான். ஒரு முதலாளி போராடினா தனக்கு வண்டி இல்லாமல் கடன் வேணும், எனக்கு இலவசமான இடம் வேணும்னு கேட்பான். அப்போ ஒவ்வொரு அப்படிதான் நம்ம பார்க்கணும். இந்த தமிழக தேர்தலில் வர்க்க போராட்டத்தின் விளைவாகத்தான் தோற்றிருக்கிறது என்று திமுக தோற்றது காரணம் தமிழகத்தில் உள்ள பல்வேறு போராட்டங்களுடைய விளைவு என்பதை நம்ம பார்க்க முயற்சி பண்ணணும். அது ஆழமா அடியில் இருக்குது. ஒன்று, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்கள், இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அரசியலை தொழிலாக கருதக்கூடியவர்கள், லாபம் சம்பாதிக்கிறதுக்காக தான் தேர்தலில் நிற்கிறாங்க. அப்போ நிச்சயம் மக்கள் மத்தியில் அதிருப்தி வரும் அவங்க மேல. அதோட இன்னொன்று என்னன்னு கேட்டால், மக்களுடைய எந்த நலனையும் இந்த அரசு கவனிக்கிற, கல்வி, சுகாதாரம், அதற்கு செலவழிக்க வேண்டிய பணத்தை அதுக்கு செலவழிக்கல. குறைந்தபட்சம் தமிழகத்தோட மொத்த வருவாயில 6% ஒதுக்கினா தான் கல்விக்கும் ஒதுக்கினா தான் இலவசமாக படிப்பதற்கு வசதி இருக்கும், ஏழைகள் படிப்பதற்கு வசதி இருக்கும். அது பண்ணல. இந்த அதிருப்தி தான் இதற்கு வந்திருக்கிறது என்பதை மறைப்பதற்காக திமுக என்ன பண்றாங்கன்னா, விசுவாசம் இல்லை எங்க கட்சி, இது பழமைவாதம். ஒன்று சொல்றோம், திராவிட மாடல் என்பது ஒரு பழமைவாத கட்சி. எப்படி மோடிக்கு இந்துத்துவ பழமைவாதமா இருக்கிறதோ அதே மாதிரி இவர்கள் மன்னர்கள் காலத்து அன்னைக்கு எல்லாம் நல்லா இருந்ததுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மன்னர்கள் காலத்து பழமையை தான் இவங்க போற்றுறவங்க. இந்த பழமைவாதம் தான் விசுவாசத்தை பற்றி பேசும். அரசியல்ல அவங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும். மார்க்சிஸ்ட் கட்சி ஏன் கூட்டி சேர்ந்தது திமுகவோட? அவங்க என்ன காசு கொடுக்காங்க, இல்லை சீட்டு கொடுக்காங்கன்னா இல்லை.
நாங்க கூட்டி சேர்ந்தது இந்துத்துவா என்ற இதை விட பிற்போக்கான ஒரு இதை ஒழிப்பதற்காகத்தான் தேர்தலில் நாங்கள் பங்கு பெறணும். அது வெறும் உடன்பாடு தான், அது எல்லாத்துக்கும் தெரியும். இதில் விசுவாசத்துக்கான இடமே கிடையாது, அது வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இப்போ கேள்வி என்னன்னு கேட்டால், எதிர்காலத்தில் எத்தகைய போக்கு வரும்? ஒன்று ரெண்டு தான் வழி இருக்கு. ஒன்று பாஜகவினுடைய இந்துத்துவ ஆதிக்கம் வருவதற்கு வாய்ப்பு அதிகம், அல்லது இடதுசாரிகள் தங்களுடைய ஒற்றுமையை உருவாக்கி கொண்டு வர்க்க போராட்டங்களை தீவிரப்படுத்தினார். வர்க்க போராட்டங்கள் சொன்னால் உடனே சண்டை போடுறது, தெருவில் நிற்கிறது, மரியாதை, அதல்ல. மக்கள் மத்தியில், சாதாரண உழைக்கும் மக்கள் மத்தியில் அவங்க முழுவதும் சித்தாந்த ரீதியாக இனவாதத்திற்கோ இல்லை மதவாதத்திற்கோ அடிமைப்பட்டிருக்காங்க. அவங்க அங்கே மீட்டு ஒரு அறிவியல் ரீதியான சித்தாந்த பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு போராட்டத்தை தான் வர்க்க போராட்டம்னு சொல்றோம். அது மக்கள் மத்தியில் மக்களுடைய அரசியல் உணர்வை தூண்டக்கூடிய முறையிலே சித்தாந்த போரும் இயக்கங்களும் நடத்தி ஆகணும். அது நடத்தவில்லை என்றால் நிச்சயம் இந்துத்துவா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு சர்வாதிகார ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சர்வாதிகார ஆட்சி வரும்பொழுது தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்காது, அது யூனியன் டெரிட்டரியாக இருக்கும். இப்போவே மோடி அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன யோசிக்கிறாரு? எல்லா எல்லை மாநிலங்களையும் தங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்துடணும். இப்போ ஏற்கனவே மகாராஷ்டிரா அவன் குஜராத் அவன் கண்ட்ரோலில் இருக்குது, பெங்கால் அவன் கண்ட்ரோலில் போயிடுது. மிச்சம் இருக்கிறது விசாகப்பட்டினம், இதெல்லாம் வந்து அவனுடைய சேவகர்கள் சந்திரபாபு நடிகையில் போயிடுது. தமிழ்நாடும் கேரளாவும் தான் அவனுக்கு கண்ணை உறுத்துது. எனவே இந்த ரெண்டு மாநிலங்கள் என்ன பண்ணணும்? யூனியன் டெரிட்டரின்னு ஆக்கிடுவான், காஷ்மீர் ஆகிற மாதிரி. அதுக்கு தான் முயற்சி பண்ணாங்க, சட்டத்தை திருத்த போகிறான். அதுக்கு எல்லா விதமான சரிகள் ஈடுபடுகிறார்கள். அப்போ இதை எதிர்த்து மக்களை வெளிப்படை செய்யக்கூடிய ஒரு கிளர்ச்சி பிரச்சார இயக்கத்தை, ஒரு உளவியல் ரீதியான மக்கள் மத்தியிலே அணுகக்கூடிய, அவர்களுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் என்பதை அவர்கள் புரிகிற மாதிரி சொல்லக்கூடிய இயக்கமாக இடதுசாரிகள் முன்வரும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. போல அக்க போராட்டம் தான் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு தூண்டுகோலா இருந்ததுன்னு சொல்லுவீங்க? அடிப்படையாக இருந்தது. அடிப்படையாக, கண்டிப்பாக அடிப்படையாக இருந்தது. அப்ப இடதுசாரிகள் முன்னெடுத்த வர்க்க போராட்டங்கள் அப்படிதான் சொல்லலாமா? சரியான கேள்வி. அதாவது வர்க்க போராட்டம் இடதுசாரிகளை நடத்தவில்லையா? நடத்தியிருக்காங்க. இடதுசாரிகள் வர்க்க போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் அந்த வர்க்க போராட்டத்தினுடைய சித்தாந்த பார்வை ஒரு மார்க்சிய பார்வையோடு அந்த வர்க்க போராட்டம் நடக்கவில்லை என்பதுதான் நம்முடைய ஒவ்வொரு வர்க்க போராட்டத்திலேயும் உழைக்கும் மக்கள் அரசியல் விழிப்படைவர். ஆனால் இங்க என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு விவசாயி போராடினா எளிதில் சுரண்டு போக்கும் நிலப்பரப்புகளும் இல்லை அரசு என்ன பண்ணுறாங்கன்னா சமாதானம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சலுகை அறிவிச்சிடலாம். அப்போ அந்த விவசாயிகளுடைய பார்வை வந்து சரி இது கிடைச்சா போதும், கடன் மட்டும் போனால் போதும் என்று கடனை ஒழிச்சாலே பெரிய இது நினைக்கிறாங்க, தர்மவான்கள் தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிற ஆளுங்கட்சியை. அதே மாதிரி தொழிலாளி என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு சம்பள உயர்வு இருந்தால் போதும், பாதுகாப்பு போதும் என்று நினைக்கிறார்கள். அப்படி நினைக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிலருக்கு சம்பளத்தை கூட கொடுப்பான், சிலருக்கு சம்பளத்தை குறைவாக கொடுப்பான். தொழிலாளியே பல அடுக்குகளாக பிரிச்சிருவான், விவசாயிகள் பல அடுக்குகளாக பிரிச்சிருவான்.
இப்போ இந்த பிரிவினைகளை எல்லாம் ஒரு சித்தாந்த ரீதியாக அந்த தொழிலாளி வரும்பொழுதுதான் வர்க்க போராட்டத்தினுடைய கூர்மனை சமூக மாற்றத்துக்கு இட்டு செல்லும். இப்போ திராவிட மாடல் தோற்று போச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் பதிலுக்கு ஒரு முற்போக்கு ஜனநாயக மக்கள் ஜனநாயக மாடல் வருமானு கேட்டால் அதற்கு வர்க்க போராட்டம் தான் தீர்மானம். அதற்கு இடதுசாரிகளுடைய ஒற்றுமையும் இடதுசாரிகளுடைய பார்வையும் முற்றிலும் மாற வேண்டும். இப்போ இருக்கிற மாதிரி நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்குள்ளேயே வந்துட்டு இருந்தாங்கன்னா ஒன்றும் நடக்காது.